வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியல ப்ரோ. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட என் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் பேரிகேடை போட்டு தடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால் ஜெயிக்கவே முடியல, என்னால் முயற்சியே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவும் இருக்கும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வீடியோவும் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒருத்தன் இந்த மாதிரி மோட்டிவேஷன் இல்லாமல் நான் ஒரு வேஸ்ட்டு ஃபெல்லோ இந்த வேர்ல்டு அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போய் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ கேட்டு என்னால் முடியாது அப்படின்ட்டு டிசைன் பண்ணிப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரோலி டெகாக்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 1910 ஜனவரி 21 பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. அவர் பிறந்த சில வருஷங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், முதல் உலகப்போர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆன காலகட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, கன் எடுத்து சுடணும் அப்படின்னு, மற்றவங்கள கொல்லணும் அப்படின்னு இல்லை, ஆனால் அதை சுட்டு பார்க்கணும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருக்குள்ள ஒரு ஆசை வருது. அந்த ஆசையினால் பார்த்தீங்கன்னா அவரும் ஆர்மி டீமில் போய் ஜாயின் பண்ண கேட்குறாரு. ஏன்னா இப்போ ஆர்மி பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்றதுனால அவரையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அப்போ அவர் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது அவர் பார்த்தீங்கன்னா போன்சாய் அடிக்கிறாரு. ஒரு மேரிச்சுவான ஒரு கன் ஷூட்டராக தெரிகிறாரு. இந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடல் அடிச்சு தருவான் அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் நினச்சிட்டு, ஓகேப்பா நீ எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ, ஒலிம்பிக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒலிம்பிக்கும் வரப்போகுது. அதுக்காக அவர் தினமுதோறும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், ஏன்னா எடுக்காமல் இல்லை, அவர் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. அப்போ கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஆர்மியில் ஹை ரேங்கர்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க முடியும், மிச்சம் யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் சொல்கிறாங்க. கிடைக்காது, இன்னொரு 4 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாம் சுற்றி இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் விட்டுட்டு நீ போய் வேலையை பருப்பா, நீ இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அடிக்கணும், 30 வயசு ஆகிடும், அதனால் முடியாது, இதே ஸ்கில் அது இப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்னு அவங்களாம் சொல்ல ஆரம்பித்தோன்னே, இல்லை என்னால் முடியும் அப்படின்னு அவர் நம்பிட்டு அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒரு மிஷினுக்காக போகும்போது ஒரு டம்மியான ஒரு கிரெனேட் நினச்சி அவர் பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேட் எடுக்கிறாரு. ஆனால் அந்த கிரெனேட் பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே வெடிச்சுது. ஏன்னா கிரெனேடோட தொட்ட உடனே வெடிச்சப்போ அவர் கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதறிடுது, விரலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செதறி இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அவர் கையே இருக்குது அப்படின்னும் போது அவர் திடீர்னு ஏஞ்சிக்கிறாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போ அவர் பார்க்குறாரு என் கையை காணும் அப்படின்னு கதறி விழுந்து அழுவுறாரு. ஏன்னா அப்போ சுற்றி இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க, சரி கை போயிடுச்சுன்னு பையன் அழுகுறான் போல் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ கை போனால் பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கையாக இருக்கேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் சொன்னப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு கை போனதுலாம் ஒரு விஷயமே இல்லை, ஆனால் என்னால் கோல்டு மெடல் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதறி அழுதப்போ யாரா இவன் பைத்தியம் ஆகிட்டானா, கையோ போயிடுச்சு இன்னும் அவன் உட்காந்து கோல்டு மெடல்னு அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க சுற்றி இருக்கணும்னு நினைக்கப்போ, ஆனாலும் என்னால் முடியும் அப்படின்னு நம்பிட்டு அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறாரு. ஏன்னா அப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், ஆனாலும் 2 மாதத்தில் ரெக்கவரி ஆகி திருப்பி கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நிற்கிறாரு. அவர் சுடுறாரு, ஆனால் அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது, அவரை திருப்பியும் சுடுறாரு, அதையும் அவரால் சுட முடியல. இந்த மாதிரி கரெக்டாக அடிக்க முடியல அப்படின்றதுனால அவர் இன்னும் டபுள் மடங்காக போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ரைட் ஈஸியாக வரும், ரைட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி தெரியும் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதனால டபுள் மடங்காக பார்த்தீங்கன்னா அவர் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட வெயிட்டை போட்டு, அவர் வெயிட் அப்படின்னா எதுவும் மீட் பண்ணிக்காங்க, அவங்க மொத்த உழைப்பையும் போட்டு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா அவரால் சுட முடியுது அப்படின்னு தெரிஞ்சப்போ அவர் இப்போ நேஷனல்ஸ் ஆடலாம், ஏன்னா இப்போ ஒலிம்பிக் போகணும்னா நேஷனல்ஸில் ரேங்க் வாங்கணும் அப்படின்றதுனால நேஷனல்ஸ் விளையாட வரையாரு. அப்போ அவங்க சுற்றி இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒருத்தர் ரெக்கவர் ஆகி கம்பேக் கொடுக்குறான் அப்படின்னும் போது தலைமை வேறு லெவலுங்க, 2 வருஷத்தில் திருப்பி வந்துட்டு அவர் கையை இழந்துட்டு சும்மா பார்க்க தான் வந்திருக்காரு அப்படின்னு கமெண்டேட்டரும், ஏங்க இவர் நம்மளுடைய கரோலி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ரெக்கவர் ஆகி அடுத்த ஃப்யூச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக நிற்கிறாரு, எப்படியா இருந்தாலும் நம்ம நிற்கணும் அப்படின்னு அவர் உதாரணமாக இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்கிறாரு மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட, நான் பார்க்குறதுக்கு வரல, நான் கலந்துக்க போகிறேன், ஐ எம் த கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. சரி விடு பரவாயில்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா இப்போ சும்மா அவர் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சுட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சி எல்லா மக்களும் ஓகே மேனேஜ்மெண்ட்டும் விளையாட போகிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கன் எடுத்து ஷூட் பண்ண நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு புல்லட் அடிக்கிறாரு, அது போன்சாய் அப்படின்னா அந்த டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் மையமாக இருக்கும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா போன்சாய் அடிக்கிறாரு ஃபஸ்ட்லேயே. செகண்டும் பார்த்தீங்கன்னா போன்சாய். எப்படா இவன் ரைட் ஹேண்டராக இருந்தான் இவ்வளோ வருஷம், ரைட் கையே காணும், ஆனால் இப்போ லெஃப்ட்லேயே அடிக்கிறானே போன்சாய் அப்படின்னு பார்த்து யாரும் ஷாக் ஆகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்டான பிளேயர் அப்படின்னு எல்லாரும் கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க, பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெக்கார்ட் செட் பண்ணுறாரு, டாப் கிளாஸ் ரெக்கார்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
இப்போ ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது 2 வருஷத்தில், ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாட போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் ஒரு சிக்கல் வருது. அங்கேயும் ஒரு பேக்கெட்டை போட்டு தடுக்கிறாங்க. 2ஆம் உலக போர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. எப்படிடா நம்ம விளையாண்டு இன்னும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறமும் அவர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுக்கிறார். தினம் ப்ராக்டிஸ் எடுத்து திருப்பியும் இன்னொரு ஒலிம்பிக்லையாவது நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒலிம்பிக்லேயும் ஒரு தூக்கி ஒரு பேக்கெட்டை வைடா அப்படின்னு வச்சவ தான் 2ஆம் உலக போர் இன்னும் கண்டினியூ ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு, ஏன்னா இப்போ நம்ம எத்தனை வருஷம் பாருங்கள், இத்தனை வருஷம் ஒருத்தர் அடி பேக் டு பேக் அடி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறமும் ஒரு, ஏன்னா இப்போ 38 வயசு ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம எப்படி அடிக்க போகிறோம்? 2 ஒலிம்பிக்ஸ் விளையாட முடியல, 2 ஒலிம்பிக்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் விளையாட முடியல, ரைட் ஹேண்ட்லேயும் ஒலிம்பிக்ஸ் விளையாட முடியல. 3 ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கிப் ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஒலிம்பிக்ஸ் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கை தட்டினவங்களாம் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமாக இவன் வந்து வரான், ஆனால் இவனால் கலந்துக்க முடியல, விளையாட முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிற்கிறாருங்க ஒலிம்பிக்கில் கண் எடுத்து நிற்கும் போது சுற்றி இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரித்து கிண்டல் அடிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக வந்து இவன் கலந்துக்க ட்ரை பண்ணுறான், முடியல, இவன் ஒரு வேஸ்ட் ஃபில்லோ, இவன் அன்லக்கி இந்த ஃபில்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லக்கியான ஒரு மேன் அப்படின்றது அவருக்கே தெரியும். ஆனாலும் அவர் கண் எடுத்து நிற்கும் போது ஃபஸ்ட்டு புல்லட் ஷூட் பண்ணுறாரு, போன்சாய். அடுத்த புல்லட் ஷூட் பண்ணுறாரு, போன்சாய். வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாரு. இது நேஷ்னல் ரெக்கார்டோ இல்லை ஆஸ்திரேலியா ரெக்கார்டோ கிடையாது, ஒலிம்பிக் ரெக்கார்டோ இல்லை. ஆனால் இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக செட் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணி அவரால் வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் ஒலிம்பிக் வருது. அவர் ஏற்கனவே இருக்கு, நான் எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வருஷம் 40 வயசுக்கு மேலேயே ஆடுது. அப்போ ஒரு ஒலிம்பிக்கில் அவர் விளையாடுறாரு, அதுலேயும் கோல்டு மெடல் அடிக்கிறாரு. அதுக்கடுத்த ஒலிம்பிக்லேயும் விளையாடுறாரு. அவர் 8th பிளேஸ் அப்படி, அதாவது வேர்ல்டில் 8th பிளேஸ் அப்படின்னு பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கே தேடுது நம்ம ஓகே இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே லிவ் ஆகுறேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏழை பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சிங் பண்ணுறாரு. அவரோட ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை செட் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டஸ்ட் எவர் ஒலிம்பியன் அப்படின்னு அவர் பேர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஆனால் இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் போராடினதுனால கண்டினியூவாக 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அவரால் கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சுது. நீ ஒரு வாட்டி தோத்துட்டேன் அப்படின்னு பேக்கை வாங்குறத விட்டுட்டு திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு வாட்டி ஜெயிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு, மறக்காம லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்தோஷ். ஓகே.